ஒரு சிலரோட கேரக்டர் எப்படின்னா, யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க கிட்ட அந்த தப்பு இருக்கு, இந்த தப்பு இருக்கு, அவங்க அப்படி நடக்கிறாங்க, இப்படி நடக்கிறாங்க. ஆனா என்னைக்காவது அவர்கள் தங்களை யோசித்து பார்த்திருக்கிறாங்களா? வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின் படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின் படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ நம்ம மற்றவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்மளே யோசித்து பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அவங்கள குறை சொல்லும் பொழுது நிச்சயமா அதை பார்க்கிற தேவன் நம்ம கிட்டையும் என்ன தப்பு இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பார். ஆனா எப்பொழுதும் மன்னிக்கிற குணம் நமக்கு இருந்து நாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது கண்டிப்பா அவர் நம்மளுடைய குற்றங்களை மறக்கிறதுக்கு மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அப்போ எப்பவுமே நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது அப்படி. நம்ம கிட்ட ஒரு பெரிய தப்பு வச்சுக்கிட்டு ஆனா நம்ம மத்தவங்களை குறை சொல்றதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட லைஃப ஆண்டவரோட முன்னாடி பர்ஃபெக்டா இருக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எல்லா மனுஷங்களும் பர்ஃபெக்ஷன் கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல நம்ம அறிந்தோ அறியாமலையோ பல நேரங்களில் பல பாவங்களை தவறுகளை நம்ம செய்கிறோம். ஆனா நம்ம செய்கிற தவறை கடவுள் மன்னிக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுது மற்றவர்கள் செய்கிற தவறை நாம் மன்னிக்கணும். இல்ல அவங்க ஒரு சான்ஸ் எடுத்து அதை அவங்களா திருந்துவாங்க அப்படின்னு நம்ம விட்டுறணுமே தவிர நம்ம மற்றவர்களுடைய குறைகளை மற்றவர்களிடத்துல குறை பேசி போவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் சொல்லி இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்றோம். கடவுள் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.